சூதாட்டத்துல யுதிஷ்டன் தானாதான் விளையாட முன் வந்தாரு. தானாதான் தன் தம்பிகள் மனைவிய பந்தயம் வச்சாரு. ஆனா ஏன் அப்படி அவரோட தர்மம் என்னதான் சொல்லுது? முதல்ல சூதாட்டம் விளையாட திருதராஷ்டிரன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தப்போ எல்லாருமே வேணா ஏத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அரசரோட ஆணையை ஏத்துக்கிறது தான் சத்திரிய தர்மம் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டு விளையாட போனாரு. ஆனா விளையாட விளையாட தோத்துக்கிட்டே தான் இருந்தாரு. சகுனி அவர்கிட்ட உங்களோட தம்பிகளை பந்தயம் வைங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லைங்க. உங்களுக்கு வேற எதுவுமே அதிகாரம் இருக்கு அப்படின்னு நாசுக்கா கேட்க, தான் தம்பிகளை தான் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால அவங்களுமே அவரோட சொத்துக்களுக்குள்ளதான் விழுவாராங்க அப்படின்னு சொல்லி அந்த தர்ம அடிப்படையில அவங்கள பந்தயம் வச்சாரு. அதே கணக்குல அவரையுமே பந்தயம் வச்சாரு. அதுக்கடுத்து திரௌபதியுமே பந்தயம் வச்சாரு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல். திரௌபதியை பந்தயம் வைக்கிறதுக்கு முன்னாடி யுதிஷ்டனே தன்னை பந்தயம் வச்சு தன்னை இழந்துட்டாரு. அப்படி அவர் மேலேயே இப்ப உரிமை இல்லாதப்போ இப்ப திரௌபதியை எந்த உரிமையில அவர் உரிமை கொண்டாடி திரௌபதியை பந்தயம் வைக்க முடியும்? இதே கேள்விதான் திரௌபதி அங்க சபையில வந்து எல்லாரும் முன்னாடியும் கேட்டாங்க. அப்போ பீஷ்மரோ தர்மம் ரொம்ப சிக்கலானதுமா, மனைவின்றவ எப்பவுமே கணவனுக்கு உட்பட்டவளாதான் ஆகிறா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ரெண்டாவது சூதாட்டத்துக்கான அழைப்பு வந்தப்பயுமே என்ன யாராச்சும் போட்டிக்கு கூப்பிட்டா நான் அதை ஏத்துக்கிட்டு போகதான் செய்வேன், இதுதான் என்னோட சத்திரிய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே போதா செஞ்சாரு. ஆக மொத்தத்துல தர்மம் ரொம்பவே சிக்கலானது தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு கிழக்க முழு எபிசோட்ல போய் பாருங்க. தொடரும் மகாபாரதம்.